மில்லட் லூடன்ஸ். இதே மாதிரி நிறைய வேரியஸ் பிராண்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து மசாலா வந்து ஒவ்வொரு பேக்கெட்டில் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ அது நம்மளோட சாய்ஸ். அதை எடுத்துக்கலாம். நான் வெங்காயம், கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமாலும் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி தண்ணி கொதிச்சோடனே எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இந்த லூடன்ஸ் வந்து தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். நார்மல் லூடன்ஸ் விட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம் லூடன்ஸ் கொஞ்சமாக. லூடன்ஸ் நல்லா இல்லை, ஒரு 80% வெந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம வந்து இதை வந்து தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் சூடாக வந்து தேவையான அளவு எண்ணெய் நான் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக வந்ததுன்னு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினது, இந்த அளவுக்கு வதங்கணும். லைட் ப்ரௌன் தான் போடும். அப்போது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நம்ம மொத்தமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக வேக விட்டுக்கலாம். காய்கறி கொஞ்சம் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதிலே ஆல்ரெடி மசாலா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா யூஸ் பண்ணி பண்ணனாலும் ஓகே தான். இல்லை அடிஷ்னலாக நீங்கள் நார்மல் மிளகாத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த வேர்ஷன் இதில் கொடுத்துருக்கிறதுனால நான் இதே வந்து போட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ அண்ட் சில்லி ஸ்பைசி ரெண்டுமே இருக்க மாதிரி ஒரு சாஸ். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2 மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் செஞ்ச சாஸில். அதனால் இது 2த்தையும் சேர்த்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேக வச்சு வடித்து வச்சுருக்க லூடன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும். எல்லாம் ஈவனாக அந்த மசாலா காய்கறிலாம் ஈவனாக கலக்கணும். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் ஒரு 2 நிமிஷம் தான். ஒரு சூப்பரான ஹெல்தி வெர்ஷன் லூடன்ஸ். ரொம்ப டேஸ்டியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக, பிகினர் ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிட்ஸுக்கும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மில்லட்ஸ் வந்து நிறையா இருக்குது. வரகு, திணை அந்த மாதிரி நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.